இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற விதத்தை பற்றி கர்த்தர் சொன்ன பொழுது இந்த வார்த்தை சொன்னார். குணப்படாத படிக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படாத படிக்கும், இப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன உவமை எதுவென்றால், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். அவன் விதைக்கையில் 4 விதமான நிலங்களிலே அந்த விதை விழுகிறது. கற்பாறை வழி அருகே விழுகிறது, கற்பாறை நிலத்தில் விழுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, நல்ல நிலத்தில் விழுகிறது. ஆண்டவர் இந்த உவமையை சொல்லிவிட்டு நிறுத்தி விட்டார். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு விட்டு போய்விட்டார்கள். கர்த்தர் அந்த உவமை சொல்வதின் மூலம் என்ன சொல்ல வந்தார் என்பதை அறிகிறதற்கு அந்த ஜனங்கள் விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்திலே அவரோடு வாழ்ந்த அவருடைய சீஷர்களுக்கு தெரியும், கர்த்தர் ஏதோ ஒன்றை சுற்றி வளைத்து சொல்லுகிறார் என்றாலும் அது முக்கியமானது, அதன் அர்த்தம் நமக்கு தெரிந்தால்தான் அது பிரயோஜனம் என்று சொல்லி தனித்திருக்கையிலே அவரை பார்த்து கேட்கிறார்கள், இந்த உவமையின் அர்த்தம் என்ன என்று சொல்லி. அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களோடு சொல்லுகிறார், அவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது பாவங்கள் மன்னிக்கப்படாத படிக்கும், குணப்படாத படிக்கும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உணர்த்தப்படுகிறது. கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். தேவ வசனத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 2வது குணப்படுகிறோம். உள்ளான மனிதனிலே நமக்கு ஒரு சுகம், சரீர பிரகாரமாக நமக்கு சுகம் வருகிறது, குணம் வருகிறது. அதை செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விதம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி இந்த உவமையிலே நாம் பார்க்கிறோம். 4 விதமான இருதயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே செய்யாத ஒரு இருதயம். ஆகாயத்து பட்சிகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த முதல் வகையான இருதயத்திலே என்னதான் கர்த்தருடைய வார்த்தை வசனம் விழுந்தாலும் உடனே அதெல்லாம் வெளியே போய்விடும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆகாயத்து பட்சிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தகார ஆவிகளை, பிசாசின் ஆவிகளையும் வேதம் ஒரு இடத்திலே ஆகாயத்து பட்சிகள் என்று சொல்லுகிறது. பிசாசின் ஆவிகள் உள்ளால் வந்து வேத வசனத்தை அப்படியே எடுத்து போட நாம் இடம் கொடுக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு முழுவதும் ஒவ்வாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். 2வது நிலம் கொஞ்சம் வேர்விட இடம் இருக்கிறது, ஈரமுள்ள ஒரு நிலம், கொஞ்சம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு அங்கே இடம் இருக்கிறது. ஆனாலும் அந்த இருதயம் கடினமாக இருக்கிறது. அந்த கடினத்தன்மை உடைய ஒப்பு கொடுக்காத ஒரு இருதயம். இயல்பாகவே மனிதனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு இருதயம் தான், கடினமான ஒரு இருதயம் தான். ஆனா இந்த கடின இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சம்மட்டி போன்ற கர்த்தருடைய வசனங்கள், கண்மலையை உடைக்கும் சம்மட்டி போன்ற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது லகுத்தன்மை உடையதாக மாறுகிறது. சிலர் இருக்கே வைத்திருப்பார்கள், கடினமாகவே இருதயத்தை வைத்திருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் வைத்திருப்பார்கள். கொஞ்சம் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் முழுவதும் ஆண்டவர் கிரியை செய்ய இடம் கொடுக்க மாட்டார்கள். இது 2வது வகையான ஒரு இருதயம். 3வது வகையான ஒரு இருதயம், நான் நினைக்கிறேன் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இந்த 3வது வகையான இருதயம் தான் இருக்கும் என்று சொல்லி. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்களிடத்திலே இடம் உண்டு. எல்லா சத்தியத்தையும் அவர்கள் கேட்பார்கள், எல்லா கூட்டங்களுக்கும் அவர்கள் போவார்கள், எல்லா செய்திகளையும் அவர்கள் கேட்பார்கள். ஆலயத்துக்கு போகிறதிலே அவர்கள் தவறவே மாட்டார்கள், காணிக்கை கொடுப்பதிலே அவர்கள் கரெக்டாக இருப்பார்கள். ஆனால் இதற்கெல்லாம் உள்நோக்கம் எதுவாக இருக்குமானால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமாக இருக்கும். இன்னும் ஐஸ்வர்யம் வேண்டும், அதற்காக கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இருதயம். வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும், வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரியும்.
ஆனால் அந்த வசனமாகிய விதை வளர இடம் கொடுக்க மாட்டார்கள். இன்னொரு முள் கூட இருக்கும். நீ இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முள் அவர்களை நெருக்கி கொண்டு இருக்கும். அதற்கு இடம் கொடுப்பார்கள். இந்த முள் அதிகமாக வளரும், கர்த்தருடைய வார்த்தை பலனற்று போகும். இது 3வது வகை இருதயம். 4வது வகையான இருதயம் உண்மையும் செம்மையுமான இருதயத்திலே அதை காத்து 30, 60, 100ஆக பலன் தருகிற இருதயம். வேத வசனத்துக்கே முழு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இருதயம், கர்த்தரே நம்பி அவரையே சார்ந்திருக்கிற ஒரு இருதயம். வேத வசனம் சரியாகத்தான் எல்லா இடங்களிலேயும் விதைக்கப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை பொறுத்தே அது பலன் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் இந்த உவமையின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த உவமையின் மூலமாக நமக்கு தரப்படுகிற கருத்து என்னவென்றால், கர்த்தருடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ரிசப்டிவ் ஹார்ட் நமக்கு இருந்தாதான் அந்த வார்த்தை நமக்குள்ளே விழுந்து முளைத்து பலன் தர முடியும். இங்கே நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய இருதயத்தை சரி பண்ண வேண்டும். வெறுமனே வசனத்தை வாசித்து கொண்டிராமல், கர்த்தர் எந்த இடத்திலெல்லாம் நம்மை சரி பண்ண சொல்லுகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் நாம் சரி பண்ண நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவை உண்டு பண்ணுகிற பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த இருதயம் செம்மையானதாக மாற வேண்டும், சுத்தமுள்ளதாக மாற வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கவும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கும்படி அது பரிசுத்தமானதாக காத்து கொள்ளப்பட வேண்டும். செம்மையும் நன்மையான இருதயத்திலே விழுகிற அந்த விதை தான் பலன் தர முடியும். வேத வசனத்தை எப்படி வாசிப்பது, அதை எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொள்வது என்று இந்த வாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டுடைய வசனங்களுக்கென்று நாம் ஒரு தனி நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதே போல கர்த்தருடைய வேதத்துல ஒரு பிரியம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய கல்வாரி அன்பை நாம் அனுபவித்திருந்தோமானால் தான் இந்த வேதத்துல ஒரு பிரியம் வர முடியும். அவர் மேல் ஒரு பிரியம் வைக்கும்போது நம்மை அறியாமல் இந்த வார்த்தைகளை நாம் நேசிக்கிறோம் என்று பார்த்தோம். அதை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நம் மனதிலே பதியும்படியாக மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆவியானோர் நம்மை நடத்துகிறபடியே வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் உணர்ந்து நினைவு கூர்ந்து அதை கிரகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அதை உழவும் அதை நேராக்கவும் நிரப்பாக்கவும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இருதயம் செம்மையாக இருக்கும் பொழுதுதான் அதில் விழுகிற வசனங்கள் பலன் தர முடியும். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை அவர் விரும்புகிறபடி நாம் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் அது நமக்கு உணவாகவும் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, அந்த கல்வாரின் அன்பை நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்காக தன்னையே தந்த உம்முடைய அன்பு, அந்த தியாகமான அன்பை நாங்கள் பெரிதாக மதிக்கிறோம்ப்பா. உம்மை நேசிக்கிற அன்பினால் எங்களை நிரப்போம். அந்த அன்பினால் நிறைந்து உம்முடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள். ஒரு நிமிடம் நீங்கள் உங்களே ஆராய நான் விரும்புகிறேன். நான் ஒரு பாடலின் ஒரு அடியை பாடுகிறேன். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் இன்னும் வேத வாசிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நேசிக்க உம்முடைய வேதத்திலே பிரியமாயிருக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். அந்த கல்வாரின் ரத்தம் ஒரு தடவை கூட எங்கள் எல்லாரையும் கழுவட்டும் ஏசப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே,
மகிமை டிவிக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதை ஆசீர்வதியம்ப்பா, அதை ஆசீர்வதியம். நீர் ஏற்படுத்தி தந்த இந்த தொலைக்காட்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய சித்தமானபடி அதை வழி நடத்தும் ஆண்டவரே. அதை நடத்துகிறவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பம் செழிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த மகிமை டிவியின் மேல் உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டதா இருக்கட்டும். இதிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொரு செய்தியும் உம்முடைய ஜனங்களை ஊஞ்ச கட்டுகிறதாக, உம்மை அறியாதவர்களை உம்முடைய மந்தைக்குள் சேர்க்கிறதாக இருக்கட்டும். கர்த்தாவே, இதன் எல்லா தேவைகளையும் சந்தியம்ப்பா. எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராதபடி அந்தகார ஆவிகளை எல்லாம் நீர் கட்டி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இதில் செய்தி கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் அதை லகுவாய் செய்யும்படி ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நீர் நிரப்பி உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்த ஆசீர்வதியும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கர்த்தாவே, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். இதனால சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.